சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்ததுதான் இருக்கு. பட் எல்லாரும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறுதான் எல்லாருக்குமே அது தலைமுறை ஏற்படும். யூஎங்களுக்கு தான் பதில் சொல்லுவாங்க. இல்ல அதான் வேற நேரம் கேட்குறீங்க. இது கூட அழைத்தான் அப்படின்லாம் திமுகவோட எதையும் போக முடியாது. கூட்டணி அமைந்த பிறகு பதில் சொல்றதுதான் எதா இருந்தாலும். பிரதம மந்திரியா தீர்மானிக்கும் இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற பிரதம மந்திரி தீர்மானிக்கிறதுல பிஜேபி இல்லாட்டி காங்கிரஸ் இன்டாக்டா அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை எப்படி நீங்க சொல்லுங்க? இல்ல சார், தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் எல்லாம் போயிருக்கு. அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மடியில கணம் அதிகமா இருக்கு. அதனால யாரை கண்டு பயப்படுவாங்கன்னு தெரியும். அதனால காங்கிரஸ் கலட்டி விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். 2 தேசிய கட்சி தாங்க, ஒண்ணு பாஜக, ஒண்ணு காங்கிரஸ். 2 கட்சியோடையும் கூட்டணி செல்ற வாய்ப்பு இருக்கு. இந்த தமிழ்நாட்டு கட்சிக்கும் இதுல கொள்கை ரீதியான கூட்டணி இது கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். சில பேர் கூட கேட்டாங்க, என்ன இது கொள்கை ரீதியாக? ஒரே கொள்கை இருந்தா ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற இடம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் அடுத்த முறை புதுக்கோட்டை வரப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அனைத்து கூட்டங்களிலுமே தீர்மானமே சிவகங்கை தொகுதி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. சிவகங்கை தொகுதி எல்லா தொகுதியும் போற மாதிரி சிவகங்கையும் போறேன். நேற்று அங்க கூட சொன்னேன், இது மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. தேர்ப்பவை பாண்டி எப்படி நான் 2 மாதத்துக்கு ஒரு ரூபாய் ஒரு நேசி கூப்பிடுவாரு. அதனால போயிட்டு இருக்கேன். இப்ப நேசி எங்க வர மாதிரி தான் அங்கேயும் போனேன். தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி நான் முடிவே செய்யல. ஆனா நான் தேர்தலில் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் போட்டியிட வேண்டும்னு என்ன வலியுறுத்தி வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் முடிவு இன்னும் எந்த முடிவு எடுக்கலாம். அதான் உண்மை. பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற, அஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் வருங்கால சந்ததியை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும். அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். விமர்சனம் அவங்க வச்சாங்க, நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு போயெல்லாம் போய் முதலீட்டாளர்களை இருந்ததா சொன்னாங்க. அதனால என்ன ரிசல்ட் வந்ததா இது தெரியல, யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்ததா. இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும். அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய அடிப்படை வசதியும் செய்யாம அரசு அதாவது கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமைத்தது தவறில்லை. அந்த திட்டம் நம்ம சென்னையில உங்களுக்கு தெரியும், பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு, வெஹிக்கிள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. பட் அங்க போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாம விட்டுருக்காங்க. அதை சரி செய்யணும்.
அது சரி செஞ்சாங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும். இன்றைக்கு மக்களும் இது பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதுல சரியான நடவடிக்கைகள் செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும். சொல்லுவாங்க எதிர்கட்சிக்கு தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், சென்னையில நானும் 35 வருஷமா இருக்கேன். இதே மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்திருப்பது தேவையானது தான். எப்படி இப்ப 4 லைன் ஆகிறோம், 6 லைன்லாம் வருது, அது தேவையானது மாதிரி. ஆனா என்ன பண்ணணும், பஸ் ஸ்டாண்ட் அங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாம அங்க போறதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. செந்தில் பாலாஜி எனது பழைய நண்பர். தனிப்பட்ட முறையில அவர் உடல்நல குறைவுல இருக்காருன்னு தெரியும். மற்றவங்க மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அதை பார்த்து சிரிக்கிற நபர் இல்லைன்னா. ஆனா இடியோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது உங்களுக்கு தெரியும். அதனால அவர் அதெல்லாம் போராடிதான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில வரணும். அவருக்கு நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பழைய நண்பரா என்னுடைய. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.